கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் கருணை அடிப்படையில் வாரிசு பணி வழங்க வேண்டும் என போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி மறைந்த 50க்கும் மேற்பட்டோரின் வாரிசுகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புதிய ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியில் இருக்கும்போது மரணமடைந்த தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கப்படுகிறது. விண்ணப்பிக்கும் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். குடும்பத்தில் வேறு யாருக்கும் அரசு பணி இருக்கக்கூடாது. அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பான வரம்புகளும் உண்டு. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி மண்டலத்திற்குட்பட்ட பணிமனைகளில் பணிபுரிந்து பணியில் இருக்கும்போது உயிரிழந்த வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வாரிசு பணி வழங்கிட வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மண்டலத்திற்குட்பட்ட பணிமனைகளில் பணிபுரிந்து உயிரிழந்தவர்களின் வாரிசுகள் 50க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து பலமுறை முந்தைய தமிழக அரசுக்கும் துறை செயலாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோருக்கு கோரிக்கை மனு அளித்துள்ளனர். மேலும் கருணை அடிப்படையிலான வாரிசு வேலைக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு விண்ணப்பித்தும் நடத்துனருக்கான நேர்காணல் முடிந்து தேர்வு பெற்று இதுவரை பணி வழங்கப்படாமல் இருக்கிறது எனவும், கடந்த 2022ஆம் ஆண்டு அப்போதைய ஆட்சியாளர்களால் கொண்டுவரப்பட்ட அரசாணையில் வாரிசு வேலையை 25%இலிருந்து 5%ஆக குறைத்துள்ளதை காரணம் காட்டி வேலை தாமதப்படுத்துவதாக அந்த அரசாணையை ரத்து செய்து கருணை அடிப்படையில் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்கிட வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்களை இன்று 50க்கும் மேற்பட்ட வாரிசுதாரர்கள் நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். நாங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல பணியாற்றி இறந்து போன தொழிலாளர்களுடைய வாரிசுகள் கிட்டத்தட்ட 2000க்கு பிறகு வாரிசு வேலை வாங்காம வெயிட்டிங்ல இருக்கிறவங்க நிறைய பேர். அந்த விதத்துல இன்னைக்கு நாங்க எங்களுக்கு வாரிசு வேலைக்கு ட்ரை பண்ணி நாங்க நிறைய ஆக்ஷன் எடுத்து பார்த்தோம். கழிந்த அரசாங்கம் இருக்கும்போது எங்களுக்கு அது எலெக்ஷன் வந்த உடனே நாங்க பிறகு பார்க்கலான்னு சொல்லி விட்டுட்டாங்க. தலைமைச் செயலகம் சேர்ந்து அங்க மனு கொடுத்து பார்த்தோம், கிடைக்கல. நாங்க செக்ரட்டரியை பார்த்து கொடுத்தோம். அதுக்கு பிறகு அமைச்சரை பார்த்து கொடுக்க போன இடத்துல அமைச்சர் இல்லை. அமைச்சருடைய பிஏவே பார்த்து சந்திச்சு நேரில் பார்த்து நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம், எலெக்ஷன் முடிஞ்சதும் ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொன்னாங்க. எங்களுடைய முக்கிய கோரிக்கை என்னன்னா, இந்த கோரிக்கையில வாரிசு வேலைக்கான இட ஒதுக்கீட்டுல 25% இருந்தது. அதை 2022ஆவது வருஷம் 5% இந்த கடந்த அரசாங்கம் குறைத்ததுனால எங்களுக்கு அனைவருக்கும் வேலை இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். கிட்டத்தட்ட 2000த்துல இறந்தவங்களோட வாரிசு இருக்காங்க, 2010ல இறந்தவங்க இருக்கிறாங்க. ஆனா அரசாங்கம் நினைத்தால் தனிப்பட்ட ஒரு நபருக்கு அவங்க பணியில இறந்துட்டாங்கன்னு சொல்லி எலெக்ஷனுக்கு ஒரு மாசம் முன்னாடி இதே ஆட்சியர் அலுவலகத்துல வச்சு பணி ஆணை வழங்கி அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அவங்க சென்னையில வேலை பார்த்தவங்க, சென்னையில வச்சு இறந்தவங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு அவங்களும் வாரிசுதாரர்கள் தான், கொடுங்க, நாங்க எல்லா வாரிசுதாரர்களுக்கும் வேலை கொடுக்கணும்னு தான் சொல்றோம். அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்டர்வியூ முடிஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல நாங்க எந்த அதிகாரி மேலைகளும் நாங்க குறை சொல்ல விரும்பல. எங்களுடைய பணியை நாங்க கேட்டு வாங்குறோம். எங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. அதனாலதான் நாங்க இந்த பணியை நாடி வந்திருக்கோம். தயவு செஞ்சு இந்த அரசாங்கம் எங்களுக்கு வந்திருக்கனால, நாங்க இன்னைக்கு எங்க புதிய ஆட்சி தலைவர் வந்திருக்கனால அவர்கிட்டையும் பார்த்து மனு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க, அவ்வளவுதான். நாங்க 2000ல இருந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க. அந்த 2000ல இருந்தே இருக்காங்க. 2000ல இருந்து அவங்க குழந்தைக்கு வயசு திகையாதனால மாத்தி எழுதி கொடுத்து 2000ல இருந்தே அந்த பணி அடிப்படையில இருக்காங்க. ஆனா இடையில அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது. இடையில எப்படின்னா 2023, 22ல இறந்தவங்களுடைய வாரிசுகளுக்கு கிடைச்சிருக்கு. அது எந்த அடிப்படையில கொடுத்தாங்க? நாங்களும் சீனியாரிட்டி படி தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமா சீனியாரிட்டி லிஸ்ட் எடுத்து பார்த்தோம். சீனியாரிட்டியில இருக்கிறவங்க எல்லாம் இருந்துட்டே இருக்குமே தவிர, நாங்க எல்லாம் கிட்டத்தட்ட டிகிரி முடிச்ச ஹோல்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கு உள்ள பணிக்கு நாங்க கேட்டதுல அவங்க சொல்லிட்டாங்க, இப்போ தற்சமயம் உள்ள ஆள் எடுக்கிற மாதிரி எந்த சிச்சுவேஷனும் இல்லை. சோ நீங்க எல்லாரும் நடத்துனர் உரிமை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக வேலை வழங்கப்படும் கூறினாங்க. அதாவது இந்த மாவட்டத்துல மட்டும்தான் இந்த ஒரு வெயிட்டிங்ல அதிகமான ஆட்கள் இருந்து நாங்க எங்க அலைஞ்சாலும் கிடைக்காத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. இப்ப அதர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்தீங்கன்னா கரூர்ல போட்டாங்க, அரியலூர்ல போட்டாங்க. அதுல எல்லாம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அதிகமா கொடுத்து போட்டாங்க.
அதுல ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில எங்க போய் நாங்க கேட்டாலும் உங்களுக்கு இடம் ஃபுல் ஆயிட்டு 5% ஃபுல் ஆயிட்டு, நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்துக்கிட்டே 7 வருஷம் வரை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். அதர் வேலைக்கும் போக முடியாது. இங்க எப்பண்டா வேலை கிடைக்கும்னு சொல்ல அங்க போலாமா? எங்க குடும்பத்துடைய வாழ்வாதாரம், அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் கணக்குல கொண்டு தமிழக முதலமைச்சர் மற்றும் எங்களுடைய ஆட்சித்தலைவரை நம்பி நாங்க இங்க வந்திருக்கோம். முழுக்க முழுக்க ஆட்சித்தலைவரை நாங்க நேத்து அவரு புதுசா பொறுப்பேற்றதுனால இன்று நாங்க அவரை வந்து சந்திச்சு நேர்ல பார்த்து மனு கொடுக்கணும்னு கொடுத்துருக்கோம். அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவர் எங்களுக்கு வாக்கு தந்திருக்காங்க. அதனால நல்லபடியா எங்களுக்கு இந்த வேலையை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி வேண்டிக்கிறோம்.